கொடுத்துட்டு ஸோ குறுக்களவு ஸ்லோவாக போய் டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணலை அப்படின்னா சைட்லேயாவது ஒதுக்கிடுங்க. இப்போ பாருங்க என்ன பாருங்க, நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு மீனிங். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நீங்கள் வண்டிக்கு பின்னாடி தான் போகணும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஆன்சிஸ் ஆட்டோ ஹப். இன்னைக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கார் டிரைவிங் லெசனில் வந்து லைவ் டிரைவிங்லேயே நம்ம லைவ் டிரைவ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஒரு சின்ன சிட்டி இருக்குது. ஸோ அதுக்குள்ளே சின்ன டிராஃபிக்லாம் இருக்கும். அந்த டிராஃபிக்குள்ளே நம்ம வந்து காரை வந்து எப்படி ஓட்டுறது. ஸோ ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 11 o'clock ஆகுது. இந்த டைமில் நம்ம வந்து எப்படி வந்து வண்டி வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லைவாக இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து வண்டிக்குள்ளே இறந்ததோடி சீட் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. சீட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட மிரர்ஸ், சைடு மிரர்ஸ் அண்ட் ஐபிஎம் மிரர்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து 5 கிராமத்துக்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு சின்ன சிட்டி மாதிரி தான் அந்த இடம். ஸோ உள்ளே வந்து நம்ம இப்போ வந்து போக போகிறோம். இந்த மாதிரி நிறைய பைக் வரும். ஸோ இப்போ நான் போகிற ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 25ல் போயிட்டுருக்கேன். செகண்ட் கியரில் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நிறைய குறுக்க பைக் இருக்கும். ஸோ ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி. நீங்கள் ஹார்ன் அடிச்சுட்டு இந்த மாதிரி ஏரியாக்குள்ளெல்லாம் நீங்கள் வந்து 25 தான் மூவ் பண்ணணும். 25 to 30, அதுக்கு மேலே போகக்கூடாது. இப்போ நம்ம ரைட்டு கட் பண்ணோம். ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டாச்சு. ஆப்போசிட்டில் வண்டி வருது. பாஸ் லைட் அமைச்சு கொடுத்துட்டு குறுக்கால ஒருத்தர் வந்திருக்காங்க. ஸ்லோவாக அப்படியே மூவ் பண்ணணும். ஸ்லோவாக மூவ் பண்ணிங்கன்னா குறுக்க அந்த மாதிரி யாராவது வந்தாங்களோ, ஏதாவது பைக்கு டக்குன்னு ஊடைக்கு வந்துட்டுனாலோ நம்ம வந்து டக்குன்னு பிரேக் அடிச்சிடலாம். அதே இது நீங்கள் ஸ்பீடாக போனீங்கன்னா பிரேக் அடிக்க கஷ்டமாக இருக்கும். யார் மேலாவது இடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அடிச்சிட்டு இருக்கு. நம்ம வண்டியில் வந்து ஏசி ரிப்பேர் ஆகிட்டு, ஏசி கேஸ் வந்து இதுலேயே லீக் ஆயிடுச்சு. ஏசி கேஸ் வேறு இல்லை, வந்து ஏசி இல்லாமல் ஓடிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து டிராஃபிக் வந்து நார்மலாக தான் இருக்கும். ஈவினிங் டைமாக நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ நான் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி விட்றேன். இப்போ பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நம்ம வந்து ஈஸியாக போயிடலாம். ஸோ பாருங்கள், ரைட் சைடில் ஒரு வண்டி விட்டுருக்காங்க. இந்த கேப்லலாம் ஒரு வண்டி தான் போக முடியும். ஆப்போசிட்டில் வண்டி தான் நீங்கள் வந்து பொறுமையாக தான் போகணும். இந்த பைக்கை ஓவர்டேக் பண்ணலாம். ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு பைக் வரலான்னு தெரிஞ்சதோடி அப்படியே சென்டரில் மிடில்லே போங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து ரோடு வேலை நடக்குது. ஸோ கோன் வச்சுருக்காங்களா, அந்த கோனுக்கு அங்கே நம்ம போகக்கூடாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா சிட்டியை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் வந்தாச்சு. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரோடு, டிராஃபிக்லாம் நார்மலாக தான் இருக்கும். இதுக்கு அடுத்து வந்து நாகர்கோவில் போக போகிறேன். நாகர்கோவில் சிட்டிக்குள்ளே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். அங்கே எப்படி ட்ரைவ் பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா. சிட்டிக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு ஸோ அங்கே எப்படி ட்ரைவ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்படியே நார்மலாகவே போயிட்டுருங்க. ஒரு ஹார்ன் அடிச்சுக்கோங்க. அந்த வண்டி லெஃப்ட் போகுது. ஸ்லோ பண்ணிவிட்டு ரைட் சைடில் பைக் வருதான் செக் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி வண்டி இப்படி நிற்கக்கூடாது. ஆப்போசிட்டில் வரவங்க ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. அப்படி நிற்கக்கூடாது. நின்னா வந்து நமக்கு டேஞ்சர். நீங்களும் இந்த மாதிரி டர்ன் பண்ண போகிறீங்க லெஃப்டில் அப்படின்னா நடு ரோட்டில் வந்து நின்றாதுங்க. டர்ன் பண்ண போகிறீங்கன்னா ஸ்லோவாக போய் இண்டிகேட்டர் போட்டுட்டு பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கவே கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பின்னாடி ஏதோ வண்டி ஸ்பீடாக வந்துச்சு அப்படின்னா நம்மளால் பிரேக் அடிக்க முடியாது. பாருங்கள், ஒரு வண்டி நடு வழியில் நிற்கு. ஸோ எங்கே ஏறி நிற்கு பாருங்கள். ரைட் சைட்லேயும் வண்டி நிற்கு. அப்படி எடுத்துட்டாங்க. ஓகே, இண்டிகேட்டர் போட்டுட்டு லைட்டாக மூவ் பண்ணி போயிடலாம். அங்கேருந்து ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது. அவங்களுக்கு 2 பாஸ் அடித்து காமிச்சிட்டு அவங்களும் லைட் போட்டிருக்காங்க. நம்ம ஒதுங்கி கொடுத்துடலாம். ஓகே, லெஃப்ட் சைடில் கேப் இருக்கிறதுனால நான் வந்து ஒதுங்கிட்டேன். இந்த மாதிரி கேப் இருந்தாலும் ஒதுங்கிருங்க. அப்புறம் ரைட் சைடு மிரரை பார்த்துட்டு ரைட் சைடு டர்ன் பண்ணுங்க. பாருங்க, ஒரு ஃபேமிலி போயிட்டு இருக்காங்க. ஒரு ஹார்ன் அடிச்சு அவாய்ட் பண்ணிட்டு ஸ்லோவாக மூவ் பண்ணுங்க. 3rd கியர்
20க்கு மேலே 25க்கு மேலே போயிட்டாலே நீங்கள் வந்து தேர்ட் கியர் போட்டுடலாம். இந்த மாதிரி ரோட்டில் நார்மலாக தான் வண்டி வந்துட்டு இருக்கோம். அவ்வளோ டிராஃபிக்காக இருக்காது, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஈஸியாக வந்து வண்டி ஓட்டலாம். உங்களோட லேன் வந்து லெஃப்ட் சைடு தான் நமக்கு எப்போவுமே. நீங்கள் லெஃப்ட் சைடு பார்த்து லெஃப்ட் சைடில் நமக்கு ஏற்ற மாதிரி கேப் இருக்கா, நம்ம வண்டிக்கு போகிற மாதிரி கேப் இருக்கா, நீங்கள் வந்து போயிட்டே இருக்கலாம். ரைட் சைடில் உள்ள வண்டியை வந்து நீங்கள் வந்து அவ்வளோ கன்சிடர் பண்ண வேண்டாம். எப்போ அவங்க வந்து ஓவர்டேக் பண்ணி இங்கே வராங்களோ அப்போ தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அவங்க ஃபஸ்ட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்லோவாக போயிட்டு அவங்களோட ஓவர்டேக் பண்ண முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போகணும். ஸோ அந்த மாதிரி விட்டு கொடுத்து போகலாம். நம்மளும் அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா நம்மளும் ஓவர்டேக் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து பொறுமையாக நின்று ஓகே நீ ஓவர்டேக் பண்ணிக்கப்பா அப்படின்னு விட்டுட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ ஓகே, ஆப்போசிட்டில் ஒரு பஸ் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். ஒரு ஹார்ன் அடிச்சுக்கலாம். பாருங்கள், ஸ்கூட்டி ஒன்று அவுட் சைடில் எனக்கு, அதை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டேர்ன் பண்ணி போகணும். இப்போ நம்ம இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு 4th கியர் 3rd கியர் போட்டுட்டு ஓவர்டேக் பண்ணிடலாம். எஸ், எப்போ மிரர் செக் பண்ணிட்டே இருக்கணும். ஓவர்டேக் பண்ணும்போது சைடு மிரரில் ஆட்டோ ஓவர்டேக் பண்ணிட்டோம் தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து லெஃப்ட் ஏறணும் இண்டிகேட்டர் போட்டு. ஸோ இப்போ வந்து இது வந்து பஸ் ஸ்டாப்பு, பஸ் நிற்குது, பைக் எல்லாமே நிற்குது, நம்ம வந்து வெயிட் பண்ணணும். கொஞ்சம் கேப் விட்டே வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆப்போசிட்டில் வண்டி போகிற மாதிரி கேப் விட்டு வெயிட் பண்ணிவிட்டு வண்டி மூவ் ஆனதுக்கப்புறம் ஈஸியாக மூவ் பண்ணலாம். ஈஸி. இந்த மாதிரி வண்டி நெரிசல் இருக்க இடத்துல வந்து நம்மளை வந்து ஓவர்டேக் பண்ண முடியாது. ஓவர்டேக் பண்ணாதுங்க. இப்போ பாருங்கள், ஆப்போசிட்டில் பஸ் வருது, சைடில் ஆட்டோ விட்டுருக்காங்க. பஸ்ஸு போகிறதுக்கு நம்ம வந்து இடம் விட்டுறணும். லெஃப்ட் சைடு நல்லா ஒதுங்கி கொடுத்துட்டு அது போனதுக்கப்புறம் இப்படி மூவ் பண்ணணும். அப்போ தான் டிராஃபிக் ஆகாமல் இருக்கும். ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு லைட்டாக ரைட்டில் ஏறி அப்படியே போகலாம். ஸ்லோவாக ஸ்மூத்தாக மூவ் பண்ணுங்கள், ரொம்ப அக்ரெசிவாக மூவ் பண்ண வேண்டாம். பாருங்கள், பஸ் வந்து லெஃப்ட் டேர்ன் ஆகுது, இந்த இடத்துல ஒரு டிராஃபிக் ஜாம் ஆகுது. ஸோ அப்போ நம்ம முன்னூட்டியே பார்த்துடணும், பார்த்துட்டு ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணி பொறுமையாக போகணும். ஸ்பீடாக பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி வரக்கூடிய வண்டிக்கு தெரியாது முன்ன வண்டி டேர்ன் ஆகுதா என்னன்ட்டு அவங்களுக்கு சரியாக விஷன் இருக்காது. அப்போ வந்து ஸ்பீடாக போய் பிரேக் அடிச்சிங்கன்னா பின்னாடி உள்ள வண்டி நம்ம வண்டி மேலே இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து கவனிக்காமல் இருந்தாங்கன்னா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ஓவர்டேக் பண்ண போகிறோம். ஓவர்டேக் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் பைக் வந்துட்டுருக்கு, ஆப்போசிட்லேயும் வண்டி வந்துட்டுருக்கு. எப்போ ரைட் சைடில் நீங்கள் வந்து பைக்கு வரல அப்படின்னு தெரிஞ்சோ அப்போ வந்து ஓவர்டேக் பண்ணிடலாம். பாருங்கள், ஆப்போசிட்டில் பைக் மட்டும் தான் வருது. அப்போ நம்ம கொஞ்சம் ரைட்டு ஏறி ஓவர்டேக் பண்ணலாம். இந்த பைக்கெல்லாம் காரை ஓவர்டேக் பண்ணோன்னா ஆப்போசிட்டில் எதுவுமே வரக்கூடாது, பைக்கு கிட்ட வரக்கூடாது. அப்போ தான் நம்ம வந்து காரை ஓவர்டேக் பண்ணோம். இல்லைன்னா எப்போ உங்கள் காரு போகிற அளவுக்கு வழி இருக்குது, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக ஓட்டிடுவீங்க, ஓவர்டேக் பண்ணிடுவேன் அப்படின்னா ஓகே, அந்த பைக்குக்கு வந்து பாஸ் அடித்து காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணலாம். பாருங்கள், இந்த பைக்கெல்லாம் ஈஸியாக ஓவர்டேக் பண்ணிடலாம். ஸோ 5th கியரில் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 80, 70 to 80க்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி 70 to 80 மெயின்டைன் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல ஒரு ஹெவி வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹெவி வெஹிக்கிள் வந்து எப்போ வேணாலும் அவங்க வந்து பிரேக் அடிக்கலாம். ஸோ அப்போ வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் விட்டுருங்க, ஒரு 10 meters 10 or 15 meters வந்து டிஸ்டன்ஸ் விட்டுருங்க. டிஸ்டன்ஸ் விட்டு போகிறது ரொம்ப சேஃப்.
திடீர்னு அவங்க பிரேக் போட்டாலும் நம்ம வந்து ஸ்பீடாக வந்து பிரேக் போட்டுடலாம் 70 to 80 மெயின்டைன் பண்ணும்போது. ஸோ பார்த்தீங்களா, ஸ்பீட் பிரேக்கர் வந்துருக்கு, பிரேக் போட்டிருக்காங்க. நம்ம ஈஸியாக பிரேக் போட்டு கிட்ட வந்துட்டோம். ஸோ இது ஒரு டேனிங்கில் உங்கள் சைட்லேயே டேன் ஆகுங்க, ஆப்போசிட் சைடில் போகக்கூடாது. டேனிங்கில் எப்போவுமே ஓவர்டேக் பண்ணவும் நினைக்காதுங்க, டேனிங்கில் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போது ரைட் சைடில் வண்டி வருதான்னு பார்த்துட்டு இந்த ஆட்டோ ஓவர்டேக் பண்ணலாம். லெஃப்ட் லேனுக்கு வந்துடுங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண போகிறோம். அந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணனா என்ன பண்ணணும்? இப்போ வந்து எனக்கு வந்து லெஃப்ட் லேனு மட்டும் தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ வந்து ரைட் சைடில் வண்டி வருதா அப்படின்னு செக் பண்ணக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. அந்த வண்டிக்கும் நம்ம வண்டிக்கும் ஒரு 10 மீட்டர்ஸ். ஸோ இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வந்து ரைட்டு லைட்டாக கட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ விஷன் கிடைக்குதா, அங்கேருந்து வண்டி வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஆப்போசிட்டில் வரவங்க பாஸ் லைட் காமிக்கிறாங்க, அப்போ வந்து ஓவர்டேக் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு வழி விடு அப்படின்னு. அப்போ வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது, வண்டி வருது. எப்போ வந்து ரைட் சைடு லேன் வந்து ஃப்ரீ ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த வண்டியை ஓவர்டேக் பண்ணோம். அதுவும் வந்து ஸ்பீடை பொறுத்து இருக்கு. அவங்க வந்து ஒரு 80 போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த ரோட்டில் வந்து மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 80 தான் போகணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. அவங்க 80 மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம வந்து அவங்கள ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு மேலே நம்ம அவங்கள ஓவர்டேக் பண்ணோம்னா நம்ம வந்து 100, 90 அந்த ரேஞ்சுக்கு போனால் தான் அவங்கள வந்து ஓவர்டேக் பண்ண முடியும். நமக்கு வந்து மேக்ஸிமமே 80 தான். ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ண ஆசைப்படாதுங்க, பண்ணக்கூடாது. அவங்க 60, 50 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ரைட் சைடில் வெஹிக்கிள் வருதான்னு செக் பண்ணிட்டு ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த வண்டி எப்படி ஓவர்டேக் பண்ணுறது காமிக்கிறேன். இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வருதா, அப்படியே ரைட் ஏறி பாருங்க, லைட்டாக தான் ரைட்டு மூவ் பண்ணோம். வண்டி வருதா, ஓகே, லெஃப்ட் லைனுக்கு வந்துருங்க, ஈஸி. வண்டி வந்துக்கிட்டே இருக்கு, சின்ன சின்ன கர்வ் இருக்கு, சின்ன சின்ன டேர்னிங் இருக்கிறதுனால நம்ம வந்து ஓவர்டேக் பண்ண முடியலை அந்த இடத்துல. எப்போ வந்து ரோடு ஃப்ரீயாக இருக்கு, ஸ்ட்ரைட்டாக இருக்கு, வண்டி வரல ஆப்போசிட்டில் அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணணும். ரைட் சைடில் வண்டி வந்துட்டு இருக்கு, தேர்ட் கியர். ஓகே, போக முடியாது. ஓகே, நமக்கு ஆப்போசிட்டில் போகிற வண்டி வந்து கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்காங்க, நமக்கு வந்து ஓவர்டேக் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த டைமில் இப்போ ஸ்லோ பண்ணிட்டாங்களா, ரைட் சைடில் வண்டி வரல, பட் வந்து ஸ்பீட் பிரேக்கர் இருக்கு அதில். இந்த டைம்லேயும் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஸ்பீட் பிரேக்கர் இருக்கிறதுனால நம்ம வந்து அதில் நம்மளும் ஸ்லோ ஆகும். ஸ்லோ ஆகும்போது சடனாக ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுனா என்ன பண்ணுவீங்க? நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஆப்போசிட்டில் வண்டி வரும்போது அவங்களுக்கு வழியும் விட முடியாது. ஸோ வந்து இடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நம்ம வந்து லெஃப்ட் சைடு தான் போகணும். இப்போ ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. வண்டி ஸ்லோவாக தானே போகுது, நம்ம ஸ்பீடாக போய் ஸ்பீட் பிரேக்கரை ஓவர்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னு பண்ணாதுங்க. ஸ்பீட் பிரேக்கர் இருந்ததுன்னா நீங்களும் ஸ்லோவாகி தான் ஆகணும். ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லோ பண்ணி போகிறதுக்கு தான். ஸ்லோ பண்ணி ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருந்தாங்கன்னா அதில் ஒரு ரீசன் இருக்கு. அந்த இடத்துக்கு அப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் ஏரியா வர்றதுனால ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க. அதிகமாக ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், இல்லைன்னா ஏதாவது ஒரு ரூரல் ஏரியாக்குள்ளே போகும் அந்த ரோடு. அதனால வந்து மக்களோட பப்ளிக் வந்து அதிகமாக இருக்கும் அந்த ரோட்டில். ஸோ அதனால வந்து ஸ்பீட் பிரேக்கர் கொடுத்துருப்பாங்க, ஸ்லோ ஆகி போங்க அப்படின்னு. நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ரூரல் ஏரியாவுக்கு வந்திருக்கோம், ஸ்லோவாக தான் போய் ஆகணும், இந்த இடத்துல ஓவர்டேக் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, ஆப்போசிட்டில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது, சவுண்டு கேட்குது. ஆம்புலன்ஸுக்கு லெஃப்ட் ஏறி ஒதுங்கி கொடுத்துடலாம். ஆம்புலன்ஸ் வந்தாலும் அப்படிதான், நீங்கள் எந்த டிராஃபிக்கில் இருந்தாலும் லெஃப்ட் வழி கிடக்கா டக்குன்னு ஒதுங்கிருங்க. எந்த கேப் இருந்தாலும் ஒதுங்கிருந்தா ஆம்புலன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எப்போவுமே ஒதுங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு ஓவர்டேக் பண்ணி போகலாம்.
ரைட் சைடில் வண்டி வரலை. இப்போ வந்து ஓவர்டேக் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு டேர்னிங். ஓவர்டேக் பண்ணும்போது ஹைடன் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஹைடன் பாயிண்ட்ஸில் வந்து வண்டி வந்துடக்கூடாது. இப்போ பாருங்க, என்ன பாருங்க, வண்டி ஒழுங்காக ஓட்ட தெரியல உங்களுக்கு. ஸோ ஓவர்டேக் பண்ணும்போது ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு ஹைடன் பாயிண்ட்ஸ்னால பிளைண்ட் ஸ்பாட், இது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு. பிளைண்ட் ஸ்பாட்டில் வந்து வண்டி வந்ததுனால பார்க்காம நின்றுட்டாங்க. அதில் பிரேக் அடிச்சு. பைக்கில் போனீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து ஹெல்மெட் போடுங்க. எப்போவுமே நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. காரில் போகும்போதும் எப்போவுமே சீட் பெல்ட் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து மிடில் லைன் வந்து நமக்கு வந்து சாலிடாக இருக்கு, பிரேக்கன் லைன் இல்லை. ஸோ ப்ரோக்கன் லைன் இல்லாதனால இந்த சாலிட் லைனுக்கு என்ன மீனிங்னா, அந்த சாலிட் லைனை நீங்கள் போகும்போது, இந்த ரோட்டில் போகும்போது நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு மீனிங். ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன ரோடு, அப்புறம் வந்து நிறைய டேர்னிங் வரும். ஸோ அதனால இந்த ரோட்டில் வந்து நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணவே கூடாது. அதுக்கு தான் அந்த சாலிட் லைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ ஸ்பீடு போனாலும் நீங்கள் வண்டிக்கு பின்னாடி தான் போகணும். எப்போ அவங்க வந்து 30 ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டாங்க, நிற்கிற ஸ்டேஜுக்கு போகிறாங்களோ அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ரைட் சைடில் பார்த்து வண்டி வரலையா எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பின்னாடியே வண்டி வரலையா அதுக்கப்புறம் தான் ஓவர்டேக் பண்ணணும். இந்த லைன் பாருங்கள், இதோடு எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் பாருங்கள் ப்ரோக்கன் லைன் வருது பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஓவர்டேக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களே ரோட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி சாலிட் லைன் வந்துன்னா நீங்கள் வந்து அந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாது. இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் டேர்னிங்காக வரும். இந்த ஏரியாவில் நம்மளால் ஓவர்டேக் பண்ண முடியாது, ஸ்லோவாக தான் போய் ஆகணும். இங்கே பைக் ஓட்டுற மாதிரி டக்கு டக்குன்னுலாம் ஓவர்டேக் பண்ணி போக முடியாது காரில். ஓகே, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 40-35 தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வண்டி லெஃப்ட் நல்லா ஒதுங்கி தான் போயிட்டு இருக்காங்க. ஓவர்டேக் பண்ணிக்கோ அப்படின்னு ரைட்டு இண்டிகேட்டர் போட்டு ஆப்போசிட்டில் வண்டி வருதான் செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு பின்னாடியே வண்டி வருதா, ஓகே வரல, அப்போ வந்து ஓவர்டேக் பண்ணலாம். ஸோ இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுடலாம். இண்டிகேட்டர் போட்டு உங்கள் லேனுக்கு சேஞ்ச் ஆகிருங்க, ஈஸி. ஒரு ஹார்ன் அடிச்சுக்கலாம். பைக்கில் எப்போவுமே ஒருத்தர் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்காங்க, அவங்கள ஓவர்டேக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹார்ன் அடித்து அவேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா பைக்கில் போகிறவங்க மோஸ்ட்டாக வந்து மிரர் வந்து செக் பண்ண மாட்டாங்க, எப்பமா தான் பார்ப்பாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க ஒரு ஸ்பீடில் மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அவங்க லைனில். நம்ம தான் கொஞ்சம் வந்து ஹார்ன் அடித்து அவேர் பண்ணிவிட்டு நான் ஓவர்டேக் பண்ண போகிறேன் அப்படின்னு இண்டிகேஷன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓவர்டேக் பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் ஸ்லோவாக தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ரோடு கொஞ்சம் சின்னதாகிட்டு சைடில் மக்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன டிராஃபிக்ஸ் இருக்குது, அதனால் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். பார்த்தீங்களா, ஆப்போசிட்லேயும் வண்டி வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹைவே நம்ம வந்து கிராஸ் பண்ணி போகிறோம். ஹைவேல வந்து பாலம் வேலை நடந்துட்டுருக்கு, அதில் வந்து கிராஸ் பண்ணி போக போகிறோம். இது எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சுசீந்திரம்.